إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இஸ்லாம் கூறக்கூடிய நட்பண்புகளும் இஸ்லாம் தடை செய்திருக்கக்கூடிய கெட்ட பண்புகளை பற்றி நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில இன்று நாம் அல் மக்கர் வல் கைத், மக்கர் கைத் என்கின்ற இரண்டு மோசமான பண்புகளை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மக்கர் என்பதற்கு அரபு மொழியிலே வரைவிலக்கணங்கள் கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது ஒருவர் தான் உள்ளத்தில் நினைப்பதற்கு, செய்வதற்கு, நாடுவதற்கு மாற்றமானதை வெளிப்படையிலே காண்பிப்பது என்று ஒரு வரைவிலக்கணம். அதாவது வெளிப்படையிலே எப்படி இருக்கிறதோ அதற்கு மாற்றமானதை உள்ளத்திலே செய்வதற்கு நாடுவது என்று ஹாஃபித் சுயூத்தி அவர்கள் ஒரு வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார். ஜுர்ஜானி அவர்கள் வரைவிலக்கணம் சொல்லும் பொழுது இசாலுல் மக்ரூஹ் இலல் இன்சானி மின் ஹைது லா யஷ்உர், ஒரு மனிதனுக்கு அவன் உணராத விதத்தில் தீங்கை கொண்டு போய் சேர்த்தல் என்று வரைவிலக்கணம் சொல்லியிருக்கிறார். தமிழிலே நாங்கள் மக்கர் கைத் என்கின்ற சொற்களுக்கு சதி, சூழ்ச்சி, வஞ்சனை, பித்தலாட்டம், தந்திரம் போன்ற சொற்களை பயன்படுத்துகிறோம். பெரும்பாலும் சூழ்ச்சி, சதி ஆகிய சொற்களை பயன்படுத்துகிறோம். இப்போது நாம் பார்ப்பது அரபியிலே உள்ள வரைவிலக்கணங்கள். ஏனென்றால் அரபியிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொற்களுக்கும் தமிழில் நாங்கள் மிகச்சரியான, மிக நேர்த்தியான, எல்லா வகையிலும் பொருந்தி போகக்கூடிய சொற்களை கண்டுபிடிப்பது என்பது சிரமம். எந்த மொழிக்கும், ஒரு மொழிக்கு இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்கின்ற பொழுது நாங்கள் முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய சொற்களை தேர்வது சிரமமாக இருக்கும். ஒரே மொழியிலே கூட மக்கர் என்பதற்கும் கைது என்பதற்கும் இடையிலே கூட வித்தியாசத்தை மொழியியல் ஆய்வாளர்கள் ஃபுகஹா உல்லுகா சொல்லியிருக்கிறார்கள். இப்போது நாம் இந்த மக்கர் என்பதற்குரிய வரைவிலக்கணம் இரண்டை பார்த்தோம். அதே போன்று ராகிப் அவர்கள் அதுக்கு வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது சர்ஃபுல் கைரி அம்மா யக்ஸிதுஹு பிஹீலா, ஒருவரை அவர் நாடுவதிலிருந்து தந்திரமாக திசை திருப்புவது என்று வரைவிலக்கணம் செய்திருக்கிறார். கைதுக்கு வரைவிலக்கணம் சொல்கிற பொழுது ஜுர்ஜானி அவர்கள் இராதத்து மதர்ரத்தில் கைரி ஹுஃபியா, மறைமுகமாக ஒருவருக்கு தீங்கு விளைவிக்க நாடுதல் என்று வரைவிலக்கணப்படுத்தியிருக்கிறார். சுயூத்தி அவர்கள் இராதத்துன் முததம்மினத்துன் லிஸ்திதாரி மா யுராது அம்மன் யுராது பிஹ், யாருக்கு ஒரு விடயம் செய்ய நாடப்படுகிறதோ அவரை விட்டும் அந்த விடயத்தை மறைக்கின்ற நோக்கத்தை கொண்டது, மறைப்பதை உள்ளடக்கிய ஒரு நோக்கம் என்று வரைவிலக்கணப்படுத்தியிருக்கிறார். மக்கர் கைத் இந்த இரண்டு சொற்களுக்கும் இடையிலே பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. சிலர் மக்கரை விட கைத் பலமானது என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இன்னும் சில வித்தியாசங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் இரண்டும் ஒரே அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருப்பது தெரிகிறது, வெளிப்படையான ஒரு விடயம் என்று இப்னு தய்யிப் அல் ஃபாசி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சிலர் அதற்கிடையிலே வேறுபடுத்தி இருக்கிறார்கள். கைத் என்பதற்கு தீங்கு விளைவித்தல் என்றும், மக்கர் என்பது அந்த தீங்கை மறைத்து செய்வது என்றும், கைத் என்பது மறைமுகமாக ஒருவரை தாக்குவது. அதிலே மக்கரிலே எவ்வாறு வெளிப்படையாக ஒன்றை காண்பித்து அதற்கு நேர் மாற்றமானது செய்யப்படுகிறதோ அது போன்று இருக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. மறைமுகம் மட்டும் இருந்தால் அது கைத். அதே நேரத்தில் வெளிப்படையிலே ஒன்றை காட்டிவிட்டு அதுக்கு மாற்றமாக மறைமுகமாக செய்வது, மறைமுகமும் வெளிப்படையில் இன்னொன்றை காட்டுவதும் சேர்ந்து வருகிற பொழுது அது மக்கர் என்றெல்லாம் வேறு பிரித்திருக்கிறார்கள்.
என்றாலும் நாம் சுருக்கமாக புரிந்து கொள்வதற்காக மக்கர் கைத் என்பதை சதி, சூழ்ச்சி, தந்திரம் என்று புரிந்து கொள்ளலாம். இது ஒரு மோசமான பண்பு என்பதிலே மாற்று கருத்திலே குர்ஆனும் ஹதீதும் எங்களுக்கு அதனை தெளிவாக சொல்லியிருக்கிறது. குர்ஆனிலே மக்கர் என்ற சொல் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் பார்ப்போம். சூரத்து நம்லுடைய 50, 51வது ஆயாக்களிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமகரு மக்ரா வமகர்னா மக்ரா. அவர்கள் மக்கர் செய்தார்கள், அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாங்களும் சூழ்ச்சி செய்தோம். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் உணராமல். ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம், அவர்களுடைய சூழ்ச்சியின் மோசமான இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை பார். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி அவர்களுக்கே எதிராக போனது என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஃபன்துர் கைஃப கான ஆகிபத்து மக்ரிஹிம் அன்னா தப்பர்னாஹும் வகௌமஹும் அஜ்மஈன், நாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டத்தார்கள் அனைவரையுமே அழித்தொழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே சொல்கின்றார். இங்கே சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்காக அவர்களுடைய கூட்டத்தில் இருந்த சிலர் திட்டமிட்டார்கள். அது எப்படி திட்டமிட்டார்கள்? யாருக்கும் தெரியாமல், மறைமுகமாக, அவர்களுடைய கூட்டத்தார்களுக்கு கூட தெரியாமல் இது ஒரு சிறியோர் கூட்டம் திட்டமிடுகிறார்கள். யாருக்கும் தெரியாமல் நாம் கொலை செய்ய வேண்டும் என்றால், தெரிந்துவிட்டால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சார்ந்தவர்கள், அவருடைய குடும்பத்தார்கள் அதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற அச்சம் இவர்களுக்கு இருந்தது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சதிகாரர்களுக்கு, சூழ்ச்சிக்காரர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறான். அதனைத்தான் நாங்கள் சூழ்ச்சி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எப்படி பாடம் கற்பிக்கிறான்? அவர்களை அழித்து ஒழிக்கின்றான். அவர்களுடைய சூழ்ச்சியும் அவர்களும் சேர்ந்து அழிந்தொழிகிறார்கள். அதேபோன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நிராகரித்த, பொய்ப்பித்த அந்த கூட்டமும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த எச்சரிக்கையின் அடிப்படையிலே அழித்தொழிக்கப்படுகிறது. அவர்கள் சதித்திட்டம் தீட்டினார்கள் என்பதை அல்லாஹு தஆலா மக்ர் என்பதை சொல்லியிருக்கிறான். என்னால் அவர்கள் மறைமுகமாக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு, அவர்களுக்கு கெடுதி விளைவிப்பதற்கு திட்டமிட்டார்கள். மக்கர், கைத், இந்த இரண்டிலும் என்ன இருக்கும் என்றால் ஒரு திட்டமிடல் இருக்கும். கூட்டி அவர்கள் சிந்தித்து அங்கே அதை செய்திருப்பார்கள். இன்னொன்று இருக்கிறது ஹிதா. ஹிதா என்பது ஏமாற்றுதல். ஏமாற்றுதல் என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பது இல்லை. ஹிதா என்பது ஏற்கனவே திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும். ஆனால் மக்கர், அதே போன்று கைத் என்பது கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒன்றாக இருக்கும். சூரத்து ஃபாத்திருடைய 42, 43வது ஆயாக்களை பாருங்கள். அதிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வஅக்ஸமு பில்லாஹி ஜஹ்த ஐமானிஹிம் லஇன் ஜாஅஹும் நதீருன் லயகூனுன்ன அஹ்தா மின் இஹ்தல் உமம் فلما جاءهم نذير ما زادهم إلا نفورا استكبارا في الأرض ومكر السيء ولا يحيق المكر السيء إلا بأهله فهل ينظرون إلا سنة الأولين فلن تجد لسنة الله تبديلا ولن تجد لسنة الله تحويلا. அதாவது மக்காவிலே இருந்த குறைஷிகள், ஏனைய அரேபியர்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருவதற்கு முன்னால் அவர்கள் சத்தியம் செய்து என்ன சொன்னார்கள்? எங்களிடத்திலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிற ஒருவர் வந்தால் நிச்சயமாக நாங்கள் ஏனைய சமுதாயங்களை விட, ஏனைய இறை தூதர்கள் அனுப்பப்பட்ட சமுதாயங்களை விட நேர்வழி பெற்ற சமுதாயமாக நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் சொன்னார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களிடத்திலே இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர் வந்தார்கள். வந்த நேரத்திலே என்ன செய்தது? அவர்கள் குஃபூரிலே இன்னும் அதிகரித்து போனார்கள். இன்னும் அவர்கள் சத்தியத்தை விட்டும் தூரமாக சென்றார்கள். ஏன்? அவர்கள் பூமியிலே பெருமை அடித்ததன் காரணமாக. அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமக்ர ஸய்யி, அவர்கள் அந்த சத்தியம் வந்த நேரத்திலே, நபி அவர்கள் இஸ்லாமை சொன்ன நேரத்திலே நபி அவர்களுக்கு எதிராக மோசமான சதி செய்தார்கள். மக்ரு ஸய்யி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மோசமான சதியை அவர்கள் செய்தார்கள். தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலா யஹீகுல் மக்ரு ஸய்யி இல்லா பிஅஹ்லி, மோசமான சதி அது அவர்களையே போய் சேரும். ஒருவர் சதி செய்தால் ஒரு கெட்ட நோக்கத்திலே
அது அவர்களுக்கு எதிராகவே அது வந்து அமையும் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். உண்மையிலே மக்கா காவிர்களுக்கு குறைஷிகளுக்கு அவர்கள் செய்த சதிகள் முறியடிக்கப்பட்டன. நபி அவர்களை அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரா சென்றார்கள். அவர்கள் போட்ட திட்டங்கள், சூழ்ச்சிகள் எல்லாமே அழிந்து போயின. அவர்களுக்கே அது எதிராக வந்தது. பத்ர் யுத்தத்திலே வந்து நபி அவர்களுக்கு முன்னால், முஸ்லிம்களுக்கு முன்னால் மாட்டிக்கொண்டார்கள். அங்கே அவர்கள் அஹ், கடுமையாக தோல்வியை சந்தித்தார்கள் மக்கா காப்பிர்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை வெற்றி கொண்டார்கள் என்றதெல்லாம் இஸ்லாமிய வரலாறு. சூரத்துல் அன்ஆமுடைய 123வது ஆயாவிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், وكذلك جعلنا في كل قرية أكابر مجرميها ليمكروا فيها وما يمكرون إلا بأنفسهم وما يشعرون. அவ்வாறுதான் நாம் ஒவ்வொரு கிராமத்திலும் அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய பாவிகளில் பெரும் பாவிகளை அந்த கிராமத்திலே சதி செய்யக்கூடியவர்களாக, மக்கர் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் ஆக்கினோம். அவர்களுக்கே தான் மக்கர் செய்து கொள்கிறார்கள், சூழ்ச்சி செய்து கொள்கிறார்கள். அதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்கள். மற்றவர்களுக்கு சூழ்ச்சி செய்ய வேண்டும், மற்றவர்கள் புரியாமல் என்று அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள். ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுக்கு என்ன செய்ய வைக்கிறான்? அவர்களுக்கு எதிராகவே அவர்கள் சூழ்ச்சி செய்யக்கூடியவராக ஆக்குகிறான். யாராவது சூழ்ச்சி செய்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் சூழ்ச்சி செய்வது, அந்த மோசமான சூழ்ச்சி, அது அவர்களுக்கு எதிராகவே தான் அமையப் போகிறது. அவர்கள் தோண்டுகிற குழியிலே மற்றவர்கள் விழ வேண்டும் என்று அவர்கள் தான் அதிலே விழுவார்கள். அது அவர்களையே வந்து சேரும் என்று இங்கேயும் அல்லாஹு தாலா மக்கா காவிர்களுடைய நிலைமையை பற்றி தான் சொல்கிறான். அதே போன்றுதான் கைத் என்று சொல்லும் குர்ஆனிலே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரத்துல் அன்ஃபாலுடைய 17-18வது ஆயாக்களை பாருங்கள். ஃபலம் தக்துலூஹும் வலக்கின் அல்லாஹ கதலஹும். பத்ர் யுத்தத்தை பற்றி அல்லாஹ் தாலா பேசுகிறான். முஷ்ரிக்குகளை முஸ்லிம்கள் கொலை செய்தார்கள். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்? நீங்கள் அவர்களை கொலை செய்யவில்லை, ஆனால் அல்லாஹ் அவர்களை கொலை செய்தான். வமா ரமைத்த இத் ரமைத்த. நபியே, நீங்கள் அம்பெய்த நேரத்தில் நீங்கள் அம்பெய்யவில்லை. வலக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் தான் அம்பெய்தான். ஏனென்றால் அல்லாஹ் தான் அதுக்கு தௌஃபீக் செய்தான். ஒரு சிறிய படையாக இருந்த முஸ்லிம்கள் பெரும் படையாக இருந்த காபிர்களை வெற்றி கொண்டார்கள் என்றால் அது சாதாரணமாக நடக்க முடிகிற ஒரு விடயம் அல்ல. அந்த ஒரு அற்புதமான முறையிலே தான் அது நடந்தது. வானவர்கள் மூலம் அல்லாஹு தாலா முஸ்லிம்களுக்கு உதவி செய்தான். وَلْيُبْلِيَ الْمُؤْمِنِينَ مِنْهُ بَلَاءً حَسَنًا إِنَّ اللَّهَ سَمِيعٌ عَلِيمٌ. தொடர்ந்து அல்லாஹ் தாலா சொல்கிறான், ذَلِكُمْ وَأَنَّ اللَّهَ مُوهِنُ كَيْدِ الْكَافِرِينَ. அது நிச்சயமாக அல்லாஹ் காஃபிர்களுடைய சதியை என்ன செய்கிறான்? பலவீனப்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான். காஃபிர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பலகீனப்படுத்துகிறான் என்பதை இந்த இடத்துல அல்லாஹ் மூஹினு கைதில் காஃபிரின், கைத் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகிறார். காஃபிர்களுடைய சதி. காஃபிர்கள் அபூஜஹல் தலைமையிலே முஸ்லிம்களை அழித்து ஒழிக்க வேண்டும், இனிமேல் இஸ்லாத்துக்கு இடமே இருக்கக்கூடாது என்ற நினைப்பிலே இஸ்லாத்தை பூண்டோடு அறுத்தறிவதற்கு வந்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபிர்களுடைய சதியை பலவீனப்படுத்தி விட்டான். அதே போன்று பாருங்கள், சூரத்து யூசுஃபுடைய 5வது ஆயாவிலே யாக்கூப் நபி அவர்கள் தனது மகன் யூசுப் நபியை பார்த்து அவர் கண்ட கனவை தனது சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்பதை எப்படி சொல்கிறார்? யா புனை, என் அருமை மகனே, லா தக்ஸுஸ் ருஅயாக அலா இஹ்வதிக். உங்கள் கனவை உங்கள் சகோதரர்களிடத்திலே நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். ஃபயகீது லக கைதா. அவர்கள் உங்களுக்கு கைது செய்வார்கள், சதி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள். இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு தெளிவான பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். ஷைத்தான் உங்கள் சகோதரர்களை தூண்டிவிட்டு அவர்கள் உங்களுக்கு சதி செய்வதற்கு அது வழியாக இருக்கும். எனவே இந்த செய்தியை, இந்த கனவை நீங்கள் சொல்லாமல் மறைத்துக் கொள்ளுங்கள் என்று யூசுப் நபிக்கு அவர்களுடைய தந்தை யாக்கூப் நபி அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள். எனவே இங்கே அவர்கள் கைத் செய்வார்கள், சதி செய்வார்கள், சூழ்ச்சி செய்வார்கள் என்பதை அல்லாஹ் தாலா சொல்கிறான். இதை பற்றி நாம் பின்னர் பார்க்க இருக்கிறோம் மேலதிகமாக. இன்னொரு சூரத் யூசுஃபுடைய 52வது ஆயாவிலே பாருங்கள். இம்ராத்துல் அசீஸ், யூசுப் நபியுடைய அந்த நாட்டிலே, எகிப்திலே அவர் வளர்ந்த இடம் ஒரு அசீஸ், ஒரு மந்திரியுடைய வீடு. அந்த மந்திரியின் மனைவி
என்ன சொல்கிறான் ذلك ليعلم أني لم أخنه بالغيب. ஒரு விட சந்தர்ப்பத்திலே யூசுஃபுக்கு நான் அஹ், மோசடி செய்யவில்லை என்று அவர் அறிந்து கொள்வதற்காக, அவர் இல்லாத நேரத்திலே, யூசுப் நபி இல்லாத நேரத்திலே தன்னுடைய பிழையை ஒத்துக்கொண்டு யூசுப் நபி அவர்கள் நியாயமானவர் என்ற ஒரு கட்டத்திலே அந்த பெண் ஏற்றுக்கொண்டார். அந்த நேரத்தில் அவர் இவ்வாறு சொல்கிறார், وَأَنَّ اللَّهَ لَا يَهْدِي كَيْدَ الْخَائِنِينَ. நிச்சயமாக அல்லாஹ் மோசடி செய்யக்கூடியவர்களுடைய ஹாயின் ஹியானா, மோசடி செய்யக்கூடியவர்களுடைய கைத் சூழ்ச்சிக்கு வழிகாட்ட மாட்டான். அந்த சூழ்ச்சிக்கு வழிகாட்ட மாட்டான். அந்த சூழ்ச்சியை அல்லாஹ் சரி செய்ய மாட்டான். அந்த சூழ்ச்சியால் அவர்களுக்கு பலன் கிடைக்காது. மோசடி செய்கின்றவர்களுடைய சூழ்ச்சி அல்லாஹுவால் வீணடிக்கப்படும். இப்போது நாம் சுன்னாவிலே சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய சில செய்திகளை பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிற ஒரு ஹதீத், இப்னு ஹிப்பான் இன்னும் தபரானி போன்ற பல கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. பல அறிஞர்களும் இதனை பலமான செய்தி என்று சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்றும், ஷுஐபுல் அர்னவுத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசன், அதனுடைய இஸ்னாத் ஹசன் என்றும் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி. மன் கஷ்ஷ மன் கஷ்ஷனா ஃபலைஸ மின்னா வல் மக்ரு வல் ஹிதாஉ ஃபின்னார். யார் எங்களை ஏமாற்றுகிறாரோ அவர் எங்களை சார்ந்தவர் அல்ல. வல் மக்ரு அல் மக்ர் சதி செய்வது, சூழ்ச்சி செய்வதும், வல் ஹிதா ஏமாற்றுவதும், பின்னார் நரகத்துக்கு செல்லும் என்று சொல்கிறார். அதாவது சதி செய்கிறவர்கள், ஏமாற்றுகின்றவர்கள் நரகத்துக்கு போவார்கள். அந்த செயல்கள் நரகத்தில் இருக்கும் என்றால் அதற்குரியவர்கள் நரகத்துக்கு செல்வார்கள் என்றால் அந்த செயல்கள் அவர்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும். அதே போன்றுதான் கைஸ் இப்னு சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அதில் என்ன இடம்பெற்றிருக்கிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர்கள் கேட்ட ஒரு செய்தியை சொல்கிறார்கள். லௌலா அன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் சொல்கிறார்கள். என்ன சொல்லியிருக்கிறார்கள் நபி அவர்கள்? அல் மக்ரு வல் ஹதீஅத்து ஃபின்னார். சதியும் ஏமாற்றம் செய்வதும் நரகத்திலே இருக்கும். இவை நான் நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்காவிட்டால் மனிதர்களிலே நானும் மிகவும் சதி செய்கிற ஒருவரில் இருந்திருப்பேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதனையும் அல்பான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ், ஷுஐபுல் அர்னவுத் அவர்கள் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதனை ஹசன் என்று சொல்கிறார்கள். சதி செய்வது, சூழ்ச்சி செய்வது ஒருவரை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் மிகப்பெரிய ஒரு குற்றம், பாவம். எனவே அது ஒரு பெரும் பாவம். இன்னொரு ஹதீதை பார்ப்போம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத், இது புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு கூட்டம் உரைனா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் நபி அவர்களிடத்திலே மதீனாவிலே வந்து இஸ்லாத்தை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். பிறகு அவர்களுக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. மதீனாவின் எல்லைப்புறங்களிலே சதகாவுடைய ஒட்டகங்கள், ஜக்காவுடைய ஒட்டகங்கள் மேய்க்கப்படுகிற இடத்துக்கு நபி அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள், செல்வதற்கு அனுமதி கொடுக்கின்றார்கள். அவர்கள் அங்கே சென்று அந்த ஒட்டகங்களின் பால்களையும் சிறுநீர்களையும் அவர்களுடைய நோய்களுக்காக அருந்துகிறார்கள். அறிந்துவிட்டு இவர்கள் துரோகம் செய்கிறார்கள். அங்கே மெய்ப்பாளராக இருந்தவரை கொலை செய்துவிட்டு அந்த ஒட்டகங்களை ஓட்டிக்கொண்டு திருடிக்கொண்டு சென்று விடுகிறார்கள். இதை கேள்விப்பட்ட நபி அவர்கள் ஆள் அனுப்பி அவர்களை பிடிக்கின்றார்கள். பிடித்து வரப்பட்டவர்களுடைய கைகளும் கால்களும் வெட்டப்பட்டன, அவர்களுடைய கண்கள் கலட்டப்பட்டன. ஏனென்றால் அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், திருடினார்கள். இவர் பெரும் குற்றங்களை அவர்கள் செய்திருந்தார்கள். இவர்கள் செய்தது மக்கர், சதி, கைத். அதே போன்றுதான் இன்னொரு ஹதீதை நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், லா யகீது அஹ்லல் மதீனதி அஹதுன் இல்லன் மாஅ கமா யன்மாஉல் மில்ஹு ஃபில் மா. மதீனாவாசிகளுக்கு யாராவது கைது செய்தால், சதி செய்வார்களே ஆனால் அவர்கள் நீரிலே உப்பு கரைவதை போன்று கரைவார்கள். அல்லாஹு தாலா அவர்களை இவ்வாறு தண்டிப்பான். இந்த ஹதீத் மதீனாவுடைய ஒரு சிறப்பை குறிக்கிறது, மதீனா வாசிகளுக்குரிய
ஒரு சிறப்பை கொடுக்கிறது. இப்படியானவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலே கரைத்து விடுவான் என்பது இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. எனவே சதி செய்வது மிகப்பெரிய குற்றம். அதுவும் முக்கியமான புனிதமான இடங்களிலே சதி செய்வது அதைவிட பெரிய குற்றம். நல்லவர்களுக்கு சதி செய்வது சாதாரணமான ஒருவருக்கு சரி செய்வதை விடவும் பெரும் குற்றம். ஏற்கனவே சதி என்பதே பெரும் குற்றம், சூழ்ச்சி செய்வது. அதுவும் நல்லவர்களுக்கு அதை செய்வது அதைவிட பெரிய குற்றம். பெரும் பாவத்திலும் பெரும் பாவம். சூழ்ச்சி, சதி போன்ற இந்த குணங்களை பற்றி சில நல்லறிஞர்கள் சொன்ன சில கூற்றுக்களை இப்போது பார்க்கலாம். முஹம்மது இப்னு கஅப் அல் குரதி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ثلاث خصال من كن فيه كن عليه. மூன்று பண்புகள் எவரிடம் இருக்கிறதோ அது அவருக்கு எதிராகவே இருக்கும். அல் பகி வன் நக்து வல் மக்கர். ஒன்று வரம்பு மீறுதல், அநீதியாக வரம்பு மீறி செயல்படுதல். இன்னொன்று உடன்படிக்கையை முறிப்பது. அடுத்தது மக்கர், சதி செய்வது, சூழ்ச்சி செய்வது. அதற்கு அவர்கள் குர்ஆனிலிருந்து 3 ஆயாக்களை ஆதாரமாக காண்பிக்கிறார்கள். وَلَا يَحِيقُ الْمَكْرُ السَّيِّئُ إِلَّا بِأَهْلِهِ. மோசமான சதி அதை சார்ந்தவர்கள், அதை செய்கின்றவர்களையே வந்து சேரும் என்பது சூரத்து ஃபாத்திருடைய 42வது ஆயம். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னமா பகியுக்கும் அலா அன்ஃபுசிக்கும். நீங்கள் வரம்பு மீறுவது, நீங்கள் அநீதி இழைப்பது, அக்கிரமம் செய்வது அது உங்களுக்கு எதிராகவே இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா யூனுஸ் 23வது ஆயாவிலே சொல்கிறான். இதை ஆதாரமாக காட்டுகிறான். மூன்றாவதாக சூரத் ஃபத்ஹுடைய 10வது ஆயாவை ஆதாரமாக காட்டுகிறான். ஃபமன் நகத ஃபஇன்னமா யன்குது அலா நஃப்ஸிஹி. யார் உடன்படிக்கையை முறிக்கின்றாரோ அவர் தனக்கு எதிராகவே அதனை முறித்துக் கொள்கிறார். இந்த மூன்றும் ஒருவரிடம் இருந்தால் அது அவருக்கு எதிராக வந்து நிற்கும். அதனுடைய விளைவு அவருக்கு எதிராக இருக்கும். அதனை அவர் அனுபவிக்க வேண்டி வரும். ஜாஃபர் இப்னு முஹம்மது சாதிக், ஜாஃபர் சாதிக் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அறிஞர், ஷியாக்கள் போன்ற ஒரு அறிஞர். ஆனால் அவர் நல்லவர். அவர்கள் ஷியாக்கள் சொல்வதை போன்று மோசமான கொள்கையில் இருக்கவில்லை என்றாலும் அவரிடம் ஒரு கூற்று இருக்கிறது. அவர் தன்னுடைய மகன் மூசா அவர்களுக்கு செய்த ஒரு உபதேசத்திலே அவர் சொல்லக்கூடிய சில அழகான கருத்துக்கள் அதிலே பாருங்கள். அதிலே ஒன்றுதான், மனிஸ்தஸ்கர ஜல்லத நஃப்ஸிஹி இஸ்தஅதம ஜல்லத கைரிஹி. யார் தன்னுடைய பிழையை சிறிதாக பார்க்கின்றாரோ அவர் மற்றவருடைய பிழையை பெரிதாக பார்ப்பார். யார் தன்னுடைய பிழையை மற்றவருடைய பிழையை சிறிதாக பார்க்கின்றாரோ அவர் தன்னுடைய பிழையை பெரிதாக பார்ப்பார். அதுதான் ஒரு மனிதனிடத்திலே இருக்க வேண்டியது. தொடர்ந்து அவர் தனது மகனை பார்த்து சொல்வார், யா புனைய மன் கஷஃப ஹிஜாப கைரிஹி இன்கஷஃபத் ஔராத்து பைத்திஹி. யார் பிறருடைய திரையை கிழிக்கின்றாரோ, நீக்குகின்றாரோ, அகற்றுகின்றாரோ அவர் தன்னுடைய வீட்டின் குறைகளை மக்களுக்கு வெளிக்காண்பித்து விட்டார். தன்னுடைய வீட்டின் குறைகளின் திரையை நீக்கிவிட்டார். ஒமன் சல்ல சைஃபல் பகி குத்தில பிஹி. யார் அநியாய வாளை, அக்கிரம வாளை உருவுகிறாரோ அவர் அதன் மூலமாகவே கொலை செய்யப்படுவார். ஒமன் இஹ்தஃபர லிஅஹீஹி பிஅரன் ஸகத ஃபீஹி. யார் தன் சகோதரனுக்கு சதி செய்வதற்காக ஒரு கிணறை தோண்டுகிறாரோ அவர் அதே கிணற்றிலே அவர் விழுவார். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னல் மினல் முத்தவக்கில் அலல்லாஹி இதா காதஹுல் ஹல்க். அல்லாஹுவின் மீது தவக்குல் வைத்த ஒரு முஃமினுக்கு மனிதர்கள் சதி செய்தால் فإن الله يكيد له وينتصر له بغير حول منه ولا قوة. அல்லாஹ் இந்த அடியானுக்கு, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த இந்த முஃமினுக்கு சார்பாக சதி செய்வான். அவர்களுக்காக, அந்த அடியானுக்காக அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். அவனிடத்திலே எந்த ஆற்றலும் சக்தியும் இல்லாமலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு உதவி செய்வான். அவன் நினையாபுரத்திலே அல்லாஹ்வுடைய உதவி அவனுக்கு வரும் என்றால் அவன் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்த மூமின். இதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தில் பார்க்கலாம் என்றும் இமாம் இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் யார் ஹராமான முறையிலே, மோசமான முறையிலே, கெட்ட நோக்கத்திலே ஒருவருக்கு பிறருக்கு சதி செய்கிறார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அப்படியானவர்களுக்கு எதிராக சதி செய்வான். அநீதி இழைக்கப்பட்டவருக்கு சார்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிற்பான். அந்த அநீதி இழைக்கப்பட்டவர் அவருக்கு செய்யப்பட்ட அந்த சதிக்காக பொறுமை செய்து நல்ல முறையிலே நடந்து கொண்டால்
சுஃபியானு தௌரி ரஹிமஹுல்லா அவர்கள் செய்த ஒரு உபதேசத்தை பாருங்கள். ஒரு அழகான உபதேசம். அவர்கள் சொல்கிறார்கள், அலைக்க பிஸ்ஸித்கி ஃபில் மவாத்தினி குல்லிஹா, எல்லா இடங்களிலும் நீ உண்மையை கடைபிடி. வஇய்யாக வல் கதிப வல் கியானத வமுஜாலஸத அஸ்ஹாபிஹா, பொய் சொல்வதையும் மோசடி செய்வதையும் இப்படியான செயல்களிலே ஈடுபடுபவர்களோடு நட்பு வைப்பதையும் உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். இன்னஹா விசுரும் குல்லு, அவை அனைத்துமே பாவமானது. வஇய்யாக அன் தகூன முஃமினா, ஒரு முஃமினுக்கு நீ துரோகம் செய்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன் உனக்கு. வமன் கான முஃமினன் ஃபகத் கான அல்லாஹ வ ரசூலஹ், அதாவது ஒரு முஃமினுக்கு யார் துரோகம் செய்கிறாரோ அவர் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் துரோகம் செய்தவர் ஆவார். வகுன் தாஹிரல் கல்ப், உள்ளம் தூய்மையானவனாக நீ இருந்து கொள். நகியல் ஜஸதி மினத் துனூபி வல் ஹதாயா, பாவங்களிலிருந்து உனது உடல் சுத்தமானதாக இருக்க வேண்டும். நகியல் யதைனி மினல் மதாலிம், அநியதிகளிலிருந்து அக்கிரமங்களிலிருந்து உன்னுடைய கைகள் சுத்தமானதாக இருக்க வேண்டும். சலீமல் கல்பி மினல் கிஷி வல் மக்ரி வல் ஹியானா, ஏமாற்றம், ஏமாற்றுதல், சதி மோசடி, நம்பிக்கை துரோகம் ஆகியவற்றிலிருந்து உன்னுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். ஹாலியல் பத்னி மினல் ஹராம், ஹராமிலிருந்து உனது வயிறு ஒளிந்திருக்க வேண்டும். உன்னுடைய வயிற்றிலே ஹராமான பொருள் இருக்கக்கூடாது என்று அழகான ஒரு உபதேசத்தை செய்கிறார். இப்னு துரைத் என்ற அறிஞர் சொல்கிறார், அல் மக்ரு வல் ஹிதாஉ லா யகூனானி ஃபீ தகிய்யின் வலா ஹாயிஃபின் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற ஒரு அடியானிடத்திலே, அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிற ஒருவரிடத்திலே சதியும் ஏமாற்றுதலும் இருக்காது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் இந்த மக்ர், அதே போன்று கைத், இவற்றின் விளைவுகள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். முதல் விளைவு, இந்த இரண்டு பண்புகளும் ஈமானிய பலவீனத்திற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. ஒருவரிடத்திலே ஈமானிலே பலவீனம் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள். இரண்டாவது, முஸ்லிம்களுக்கு இடையிலே பிரிவினை வருவதற்கான காரணங்களில் ஒன்று. மூன்றாவது, இந்த இரு பண்புகளும் ஒருவரை, இந்த இரு கெட்ட குணங்களும் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற வழிகளில் உள்ளவை. நான்காவது, இந்த பண்புகள், இந்த குணங்கள் சமூகத்திலே இருக்கக்கூடிய தனிநபர்களுக்கு இடையிலான நம்பிக்கையை பலவீனப்படுத்தும். இந்த பண்புகள் ஒரு சமுதாயத்தில் இருந்தால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நம்புவதற்கு தயங்குவார்கள். ஐந்தாவது, இப்படியான பண்புகளை கொண்டவர்கள் மனிதர்களிடத்தில் வெறுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆறாவது, இப்பண்புகள், இக்குணங்கள் மனிதர்களுக்கு மத்தியிலே குரோதத்தையும் விரோதத்தையும் உருவாக்கும். ஏழாவது, மனிதர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் இந்த பண்புகளின் காரணமாக முறிக்கப்படும். எட்டாவது, மோசமான சதி அதை செய்கின்றவர்களுக்கே விளைவாக வந்து முடியும் என்றால் பொதுவான காய்தா அல் ஜஸாஉ மின் ஜின்ஸில் அமல், செய்கிற செயலுக்கு ஏற்ற கூலிதான் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, மக்கர், கைத், இந்த இரண்டுமே மோசமான பண்புகள் பொதுவாக. என்றாலும் இதிலே நல்ல ஒரு பகுதி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. அதாவது சில கட்டங்களிலே மக்கர் செய்வது, கைது செய்வது வரவேற்கப்படுகிறது. அதாவது மக்கர் என்பது என்னென்றால், ஒருவர் அவர் விரும்புவதிலிருந்து ஒரு தந்திரபாயமான முறையிலே அவரை திசை திருப்புவது, இதுதான் மக்கர். இதிலே ஒரு நல்ல நோக்கத்திற்காக ஒருவரை அந்த அவருடைய நலவுக்காக திசை திருப்புகிறார் என்று வருகிற பொழுது அது குற்றமற்றதாக ஒரு நல்லொரு விடயமாக மாறுகிறது. ஒருவர் தனது அறியாமையினால் ஒரு தவறை செய்வதற்கு தணிக்கிறார். இன்னொருவர் அந்த தவறிலிருந்து அவரை காப்பாற்றுவதற்கு ஒரு
தந்திரத்தை கையாளுகிறார், மக்கர் செய்கின்றார். இங்கே மக்கர் செய்கிறவருடைய நோக்கம் அவரை பாதிப்புக்குள்ளாக்க வேண்டும் என்பதல்ல, அவரை பாதிப்பிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்பது. இவ்வாறான நிலையிலே மக்கர் செய்வது நல்ல ஒரு விடயமாக மாறுகிறது. இதனை ராகிப் அல் அஸ்பஹானி, இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிற பொழுது, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மக்கர் செய்கிறவர்களுக்கு, மோசமான சதி செய்கிறவர்களுக்கு பிரதியாக, தண்டனையாக அல்லாஹு தாலா மக்கர் செய்வதாக குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான். அது என்ன? அது அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற தண்டனையை அல்லாஹு தாலா கொடுக்கின்றான். எனவே இது மக்கர் மஹ்மூத், மார்க்கத்திலே வரவேற்கப்படுகிற மக்கர். ஏனென்றால் குற்றம் செய்தவனுக்கு அவனுக்குரிய பொருத்தமான தண்டனை அங்கே கொடுக்கப்படுகிறது. அல்லாஹு ரபுல் ஆலமீன் தண்டனை கொடுக்கக்கூடியவன், அவன் அதை கொடுக்கின்றான். அதனைத்தான் அல்லாஹு தாலா நாம் ஏற்கனவே பார்த்த ஆயாக்களிலும் வேறு பல ஆயாக்களிடம் சொல்லியிருக்கிறார். வயம் குருன வயம் குருல்லா அல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், அல்லாஹும் சூழ்ச்சி செய்கிறான். அல்லாஹு தாலா சூழ்ச்சி செய்பவர்களில் சிறந்தவன். வமக்கரு மக்கரன் வமக்கர்னா மக்கரன் வஹும் லா யஷ்உரூன். அவர்கள் சூழ்ச்சி செய்தார்கள், நாங்களும் சூழ்ச்சி செய்தோம், அவர்கள் தெரியாத சூழ்ச்சியை நாங்கள் செய்தோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறார். ஆனால் மக்கர் என்பதிலே மனிதர்களிடத்திலே பிரபலியமாக இருப்பது மோசமான மக்கர், சதி, சூழ்ச்சி, இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற சதி சூழ்ச்சி. அப்படியான சதி சூழ்ச்சி ஒருவரை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். மக்கர் மாதிரி தான் கைது என்பதும். கைதிலும் இமாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று 2 வகை இருக்கிறது. அல்லாஹ் தாலா சொல்கிறான், வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். நான் அவர்களுக்கு அபகாசம் கொடுக்கிறேன், நிச்சயமாக என்னுடைய சூழ்ச்சி உறுதியானது என்று சொல்கிறான். இங்கே அல்லாஹ் தாலா செய்யக்கூடிய கைத் அது வரவேற்கப்படக்கூடிய கைத். அல்லாஹ் தாலா நாங்கள் கைத் செய்தோம், அவ்வாறு தான் நாம் யூசுஃபுக்கு சதி செய்து கொடுத்தோம், சூழ்ச்சி செய்து கொடுத்தோம், யூசுஃபுக்கு சார்பாக செய்தோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். அல்லாஹ் தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பல விதத்தில் நாம் பின்னால் பார்ப்போம் உதவி செய்தார். அவர்களுக்கு எதிராக செய்யப்பட்ட சூழ்ச்சிகளுக்கு, அதை செய்தவர்களுக்கு எதிராகவே அவற்றை மாற்றி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சார்பாக அல்லாஹ் தாலா சூழ்ச்சி செய்து திட்டமிட்டு கொடுத்தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னஹும் யகீதுன கைதா. அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், வ அகீது கைதா. நானும் சூழ்ச்சி செய்கிறேன். இனி அவர்கள் செய்வதற்கு சூழ்ச்சி மோசமானது, அல்லாஹ் தாலா செய்கின்ற சூழ்ச்சி அவர்களுக்கு தண்டனை. அவர்களுக்கு விளங்காமல், அவர்களுக்கு புரியாமல் அல்லாஹ் தாலா அவர்களை தேவையான நேரத்திலே அவர்களை தண்டிக்கிறான், அவர்கள் செய்த குற்றத்துக்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் இந்த மக்கர், கைத் ஆகிய இந்த குணங்கள் ஏற்படுவதற்கான காரணங்களை பார்ப்போம். ஒன்று பெருமை, அகங்காரம், ஆணவம். இது ஒரு காரணம், கிபர். இன்னொரு காரணம் அல்லாஹுடைய நிஅமாக்களை, அருள் பாக்கியங்களை மறுப்பது, தன்னிடம் இருக்கக்கூடிய நல்லதை மற்றவர்களுக்கு கொடுத்துடவாமல் தடுத்துக் கொள்வது. மூன்றாவது ஷைத்தானுடைய கெட்ட எண்ணங்களை பின்பற்றுவது. நான்காவது பொறாமை. இது இந்த பண்புகள் வருவதற்கு காரணமாக இருக்கிறது. ஐந்தாவது சுயநலம். சுயநலமாக சிந்தித்து தன்னை காத்துக்கொள்ள நினைப்பவர்கள், அது மற்றவர்களுக்கு சதி செய்தேனும் அதை செய்வார்கள். ஆறாவது புறம் பேசுவது, மற்றவர்களுடைய மானங்களை குறை சொல்வது. இவ்வாறான பண்புகள் ஒருவரை சதி செய்வதற்கு, சூழ்ச்சி செய்வதற்கு தூண்டும். ஏழாவது கற்பனையான கண்ணியத்தை தேடுதல். உண்மையான கண்ணியம் ஈமானின் மூலமாக வர வேண்டும். ஆனால் கற்பனையாக சிலர் அவர்களுடைய ஊகத்தின் அடிப்படை, இவ்வாறு செய்தால் எங்களுக்கு கண்ணியம் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். இதை தேடுகிற விளைவிலே அவர்கள் அதன் விளைவாக சதியிலே ஈடுபடுகிறார்கள். மக்கர், கைத் ஆகிய பண்புகளை விடுவதற்கு துணை நிற்கக்கூடிய வழிவகைகள், காரணிகள் என்ன என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். ஒன்று தர்பியா. உண்மையிலே ஆசிரியர்களும் தான், பெற்றோர்களும் தான் குழந்தைகளை அவர்கள் நல்ல பண்பாடுகளிலே
இஸ்லாமிய ஒழுக்கங்களின் அடிப்படையிலே வளர்த்தெடுக்க வேண்டும், தர்பியா கொடுக்க வேண்டும். இது முக்கியம். இப்படியான பண்புகள் இல்லாமல் போவதற்கு. அதே போன்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எங்களுடைய உள்ளங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், மறைவானவற்றையும் அவன் அறிந்து கொண்டிருக்கிறான் என்கிற, அல்லாஹ் எங்களை கண்காணிக்கிறான் என்கிற உணர்வு இருப்பது, இது முக்கியம். இது பெரிய அளவுல இந்த மாதிரியான செயல்களிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு உதவி செய்யும். மூன்றாவது, மக்கற்கை. இதனுடைய மார்க்க சட்டம் என்ன, மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது, இதனுடைய மோசமான விளைவுகள் என்ன, இது எந்த அடிப்படையில் இது கெட்ட பண்புகள் என்பதை ஒருவர் அறிந்து கொள்ள வேண்டும், அதை பற்றி படிக்க வேண்டும். அது அவரை தடுக்கும் இவ்வாறான பண்புகளை உள்வாங்கிக் கொள்வதிலிருந்து. நான்காவதாக, நட்பண்புகளை கடைபிடிப்பது. உள்ளத்தை அதில் வரக்கூடிய நோய்களிலிருந்து எப்போதும் தூய்மைப்படுத்திக் கொண்டிருப்பது. பொறாமை, குரோதம், வெறுப்புணர்வு போன்ற விடயத்திலிருந்து உள்ளத்தை தூய்மையாக்குகின்ற முயற்சியிலே, தஸ்கியா செய்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்க வேண்டும். ஐந்தாவது, கபர்களை ஜியாரா செய்வது, மௌத்தை நினைப்பது, மர்மையை நினைப்பது ஒருவரை இப்படியான கெட்ட குணங்களிலிருந்து தூரமாக்கும். ஆறாவது, கெட்ட நண்பர்களை தேர்வு செய்யாமல் இருப்பது. நல்ல நண்பர்களை தேர்வு செய்வது, கெட்ட நண்பர்களிடமிருந்து தூரமாக இருப்பது மிக மிக முக்கியமானது. ஒருவர் தெரியாமலே நிறைய நேரங்களிலே கெட்ட நண்பர்களுடைய சகவாசத்தினால் அவர்களிடத்திலே கெட்ட பண்புகள் உருவாகிறது. இதை நிறைய பேர் உணராமல் இருக்கிறார்கள். பல நல்லவர்கள் கெட்டவர்களோடு பிரச்சனை இல்லை என்று நினைத்து சகவாசம் வைக்கிறார்கள். காலப்போக்கிலே அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த தாக்கம், கெட்ட பண்புகளுடைய தாக்கம் இவர்களில் ஏற்படுகிறது. நபி அவர்கள் அதற்கு அழகான உதாரணம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். நிறைய பேர் இதை சிந்திக்காமல் இருக்கிறார்கள். ஏழாவது, ஒரு மனிதன் தான் விரும்புவதைத்தான் தன் சகோதரனுக்கும் விரும்ப வேண்டும். தனக்கு எதை அவன் வெறுக்கிறானோ அதை தனது சகோதரனுக்கும் வெறுக்க வேண்டும். இந்த பண்பு இருக்க வேண்டும். இஸ்லாம் இது ஈமானுடைய முக்கியமான ஒரு பண்பு. எட்டாவது, ஒருவர் தனது ஈமானை பலப்படுத்துகிற விடயங்களில் ஈடுபட வேண்டும். நல்ல உரைகளை கேட்பது, அதே போன்று நல்ல விடயங்களை படிப்பது, சாலிஹான அமல்களிலே ஈடுபடுவது, இவை அனைத்தும் ஒருவருக்கு இந்த கெட்ட குணங்களை விட்டு விடுவதற்கு, கெட்ட குணங்களிலிருந்து தூரமாக இருப்பதற்கு துணை நிற்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அடுத்ததாக நாம் பார்ப்போம், பிறர் நமக்கு செய்கிற சதிகள், சூழ்ச்சிகளிலிருந்து எவ்வாறு நாம் தப்புவது, அதற்கான வழிவகைகள் என்ன. அதிலே ஒன்று சபர், பொறுமை செய்வது, தக்வா, இறையச்சம். இந்த இரண்டும் முக்கியமானது. இந்த இரண்டும் எங்களிடத்திலே இருக்க வேண்டும். இருந்தால் நாம் பிறருடைய சதிகளிலிருந்து தப்புவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆல் இம்ரான் சூராவுடைய 120வது ஆயாவுடைய சொல்கிறான், இன் தம்சஸ்கும் ஹஸனத்துன் தஸூஹும் வ இன் துஸிபுக்கும் ஸய்யிஅத்துன் யஃப்ரஹு பிஹா. உங்களுக்கு ஒரு நலவு வருகிற பொழுது அது அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது, உங்களுக்கு ஒரு கெடுதி வருகிற பொழுது அது அவர்கள் அதன் மூலம் சந்தோஷப்படுகிறார்கள். வ இன் தஸ்பிரு, நீங்கள் பொறுமை செய்தால், வ தத்தகு, தக்வாவோடு நடந்தால், இறையச்சத்தோடு நடந்தால், லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ, அவர்களுடைய சதி உங்களுக்கு பலிக்காது, அவர்களுடைய சதி உங்களை தாக்காது, உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத், நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்பவற்றை சூழ்ந்தறிந்து கொண்டவனாக இருக்கிறான். அல்லாஹுக்கு தெரியும். எனவே நீங்கள் செய்ய வேண்டியது பொறுமையும், உங்களிடம் இருக்க வேண்டியது தக்வாவும் இறையச்சமும் தான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இரண்டாவது ஒரு விடயம்தான், பொறாமைக்காரர்களுடைய கண்களில் இருந்து அல்லாஹ் எமக்கு தந்திருக்கக்கூடிய நியமாக்களை மறைப்பது. சில நேரங்களிலே மறைக்க வேண்டி வரும். பொறாமைக்காரர்கள் பார்த்தால் பொறாமைப்படுவார்கள் என்று வருகிற பொழுது மறைக்க வேண்டி வரும். அதற்கு என்ன ஆதாரம்? யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் நபியை பார்த்து என்ன சொன்னார்கள்? என் அருமை மகனே, உன்னுடைய இந்த கனவை உன் சகோதரர்களுக்கு சொல்லிவிடாதே. யா புனையலா தக்சுஸ் ருயா காதா இஹ்வதிக் ஃபயகீது லக கைதா, அவர்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள். இந்த ஷைத்தானில் இன்சானி அதுவும் முபீன். நாம் ஏற்கனவே பார்த்த ஆயா இல்லையா? சதி செய்வதற்கு காரணமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை அமைந்துவிடும். சிலருடைய பொறாமை உங்களை சதி செய்ய வைக்கும். இல்லை, பொறாமைக்காரர்கள் தேவையில்லாமல் பொறாமைக்காரர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். சிலர் என்ன நினைக்கிறார்கள்? பொறாமைக்காரர்கள் பொறாமைப்பட வேண்டும், அதனால் நான் ஸ்டேட்டஸ் போடுகிறேன். பொறாமைக்காரர்கள் பொறாமை அவர்களை நாங்கள் கோபப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு
எல்லா நல்ல விடயங்களையும் காட்டுகிறார்கள். இது ஒரு அறியாமை, மடமை. இது பிறருக்காக வாழ்கிற தன்மை. மூன்றாவது ஒரு முக்கியமான காரணி தான் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. உண்மையாக இஹ்லாஸோடு அல்லாஹ்விடத்திலே சதிகாரர்களுடைய சதியிலிருந்து காப்பாற்றுமாறு துஆ கேட்பது முக்கியமானது. அல்லாஹ் தஆலா அதன் மூலம் காப்பாற்றுவான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதைத்தான் செய்தார்கள். சூரத்து யூசுஃபுடைய 33, 34வது ஆயாக்களை பாருங்கள். என்ன சொன்னார்கள் யூசுப் நபி அவர்கள்? وَإِلَّا تَصْرِفْ عَنِّي كَيْدَهُنَّ أَصْبُ إِلَيْهِنَّ அந்த பெண்களின் சதியை என்னை விட்டும் இறைவா அல்லாஹுவே நீ திசை திருப்பாவிட்டால் நானும் அவர்கள் பக்கம் சாய்ந்து நானும் மடையர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன். என்னை காப்பாற்றிவிடு. அவருடைய ரப்பு அவருக்கு பதிலளித்தான். அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்களின் சதியை அவரை விட்டும் திசை திருப்பி விட்டான் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே துஆ கேட்பது மிக முக்கியமானது. சதி செய்கின்றவர்களை நினைத்து நாம் நிறைய நேரங்களிலே கவலைப்படுகிறோம், யோசிக்கின்றோம். எங்களுடைய வேலைகளை அது பாதிக்கிறது. ஆனால் நாம் நிறைய நேரங்களிலே இந்த விடயங்களை செய்வதற்கு மறக்கின்றோம். பொறுமையை இழக்கிறோம். அவர்கள் சதி செய்கிற பொழுது ஆத்திரம் அடைகிறோம், தக்குவாவை இழக்கிறோம், வரம்பு மீறுகிறோம். இதெல்லாம் தவறானது. அதே போன்றுதான் துஆ கேட்பதிலே பொடுபோக்காக இருக்கிறோம். எங்களை காப்பாற்றுவது யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான். நான்காவது விடயம் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பது. அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த சதியை முறியடிப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹூத் நபியை பற்றி சொல்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்களுடைய கூட்டம் அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள். அவர்கள் அந்த சமுதாயத்தை பார்த்து சொன்னார்கள், ஃபகீதூனி ஜமியா, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு சதி செய்யுங்கள். ஃபும்மலா துன்திரூன், எனக்கு நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டாம். இன்னி தவக்கல்து அலல்லாஹி ரப்பி வ ரப்பிக்கும், என்னுடைய ரப்பும் உங்களுடைய ரப்புமான அல்லாஹ்வின் மீது நான் தவக்குல் வைத்து விட்டேன். மா மின் தாப்பத்தின் இல்லா ஹுவ ஆஹிதும் பினாசியத்திஹா, பூமியில இருக்கக்கூடிய எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதனுடைய முன்னற்றியை அல்லாஹ் பிடித்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய அதிகாரத்துக்கு கீழே தான் அது இருக்கிறது. அவன் நினைத்ததை தான் செய்ய முடியும். இன்ன ரப்பி அலா ஸிராத்தின் முஸ்தகீம், நிச்சயமா என்னுடைய ரப் சரியான வழியிலே இருக்கிறான். ஐந்தாவதாக அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நீதி செலுத்துதல், அநீதி இழைக்காமல் இருத்தல். நீதி நாம் செலுத்தாவிட்டால் எங்களுக்கு எதிராக சில நேரம் சதி செய்யப்படும். இது முக்கியமானது. ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மனிதர்களை கடுமையாக கண்டிக்காமல், கடுமையாக மனிதர்களோடு நடந்து கொள்ளாமல், மனிதர்களுடைய குறைகளை தேவையில்லாமல் துருவி துருவி தேடி ஆராயாமல் இருக்கிற பொழுது அவர்களுக்கு சிறப்பானது. ஆனால் அதற்கு மாற்றமாக நடந்து கொண்டால் மனிதர்கள் என்ன செய்வார்கள்? பொய் சொல்வதற்கும் சதி செய்வதற்கும் ஏமாற்றுவதற்கும் முயற்சிப்பார்கள். அவர்களுடைய குணங்கள் மோசமாக மாறிவிடும். அதே போன்றுதான் அதிகாரம் உள்ளவர்கள் அவர்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தால் அங்கே இருப்பவர்கள் பொய் சொல்வதற்கும் சதி செய்வதற்கும் முற்படுவார்கள். ஆறாவது, மனிதர்களுக்கு நாம் பகைமையை வெளிப்படுத்தாமல் இருப்பது. மனிதர்களுக்கு எங்களுடைய பகைமையை வெளிப்படுத்துகிற பொழுது அவர்கள் சதி முயற்சிகளிலே ஈடுபடுவார்கள். அப்துல்லா இப்னுல் ஹசன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தனது மகனுக்கு செய்த ஒரு உபதேசத்திலே, முஹம்மத் செய்த உபதேசத்திலே ஒரு நல்ல ஒரு விடயத்தை இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். وَإِيَّاكَ وَمُعَادَدَةَ الرِّجَالِ وَإِيَّاكَ وَمُعَادَاةَ الرِّجَالِ, நீர் மனிதர்களோடு பகைமையை வெளிப்படுத்தாதே, மனிதர்களை நீ பகைத்து கொள்ளாதே. அவ்வாறு நீ பகைத்து கொண்டால் ஒரு பொறுமை செய்யக்கூடிய சகிப்புத்தன்மை உள்ளவருடைய சதியை உனக்கு ஏற்படலாம். அவர் உனக்கு சதி செய்யலாம். أو معاندة جاهل لا تعدمن منها مكر حليم أو معاندة جاهل, அல்லது ஒரு மடையனின் வம்புத்தனம் உனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு சகித்து கொள்ளக்கூடிய ஒருவரின் சதி உன்னை பாதிக்கலாம், அல்லது ஒரு மடையன் உன்னோடு வம்புத்தனமாக முரண்பட்டு கொள்வான்.
வெளிப்படையாக நாம் ஒருவரை பகைக்கிற பொழுது அந்த பகைவரிடமிருந்து எங்களுக்கு அந்த பகைவர் மடையனாக இருந்தால் நேருக்கு நேர் வம்புத்தனமாக நடந்து கொள்வான். இல்லை ஒரு புத்திசாலியாக இருந்தால், சகிப்புத்தன்மை உள்ள ஒருவனாக இருந்தால் சதி மூலமாக எங்களை சதி செய்வான், சூழ்ச்சி செய்வான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, சதி செய்வதற்கு பல முன்னுதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். அதாவது சதிக்கு மோசமான முன்னுதாரணங்களாக விளங்கிய ஒருவன் தான் ஷைத்தான். ஷைத்தான் யாருக்கெல்லாம் சதி செய்து கொண்டான்? ஷைத்தான் இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று தனக்கு தானே சதி செய்து கொண்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்துமாறு சைத்தானுக்கு ஏவிய பொழுது சைத்தான் அதற்கு கட்டுப்பட்டு நடந்திருந்தால் அவன் வெற்றி பெற்றிருப்பான், சந்தோஷம் அடைந்திருப்பான். ஆனால் அவன் தன்னிடம் இருக்கும் பெருமையின் காரணமாகவும் பொறாமையின் காரணமாகவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்வதை மறுத்துவிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணினால் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், நான் நெருப்பினால் படைக்கப்பட்டிருக்கிறேன், நெருப்பு மண்ணை விட உயர்ந்தது என்று அவன் தவறான முறையிலே கியாஸ் பிடித்து தான் உயர்வானவன் என்று நினைத்து கொண்டான். ஆனால் அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பல்வேறு விதத்திலே கண்ணியப்படுத்தி காட்டியிருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையினாலே படைத்து தன்னிடமிருந்து ஒரு ரூஹை அவருக்கு ஊதி வானவர்களை மலக்குமார்களை அவருக்கு சுஜூத் செய்ய வைத்து எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து வானவர்களிலிருந்து அவர்களை வித்தியாசப்படுத்தி காட்டி அவருக்கு ஒரு அறிவுஞானம் இருக்கிறது என்பதை, உயர்வு இருக்கிறது என்பதை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த கண்ணியம் அவனுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. அதேபோன்று ஷைத்தான் இமாம் இப்னுல் கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை போன்று எங்களுடைய பெற்றோர்களான ஆதம் ஹவ்வா ஆகிய இருவருக்கும் சதி செய்தான். அவர்களை எப்படியாவது சொர்க்கத்துடைய இருந்த தடை செய்யப்பட்ட கனியை புசிக்க வைத்தான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து நான் உங்களுக்கு நலவு நாடக்கூடிய ஒருவன் என்று சொன்னான். அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சைத்தான் பொய் சொல்வான் என்று அவர்கள் ஒருபோதும் நினைக்கவில்லை. ஆனால் அங்கே அவன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து சொன்னதை அவர்கள் நம்பி ஏமாந்து சைத்தானுடைய சதிவலையிலே மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறகு அவர்கள் இருவரையும் சொர்க்கத்திலே இருந்து வெளியேற்றினாலும் பிற அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரஹ்மா செய்தான், அருள் செய்தான். சைத்தானுடைய அந்த சதி அவனுக்கு எதிராகத்தான் அமைந்தது. யார் சதி செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த சதியின் முடிவு, அதன் விளைவு வந்து சேரும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருப்பதை போன்று அவர்களுக்கு சைத்தானுக்கு நடந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்கனவே இருந்ததை விடவும் சிறப்பான முறையிலே, சிறப்பான நிலையிலே அல்லாஹ் சொர்க்கத்துக்கு திரும்பவும் மறுமையிலே எடுத்துக்கொள்கிறான். அதே போன்றுதான் ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இரு மகன்களில் ஒருவருக்கு சதி செய்தான். அவர் தனது சகோதரனை கொலை செய்தான், தன்னுடைய தந்தையை கோபப்படுத்தினான், அல்லாஹுவுக்கு மாறு செய்தான். மனித சமுதாயத்துக்கு கொலை செய்கின்ற ஒரு வளமையை உருவாக்கி காட்டினான். யார் கொலை செய்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த முதல் மகனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் அவன் தான் கொலை செய்கின்ற வழிமுறையை முதலாக அறிமுகப்படுத்தியவன். இந்த மனிதன் ஷைத்தானுடைய சதிவலையிலே சிக்கிக்கொண்டான். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகும் ஷைத்தான் மனித சமுதாயத்தை ஷிர்கின் பக்கம் அழைத்து அவர்களை சிறுக் செய்ய வைத்தான். இது ஷைத்தானுடைய சதிகள். கைது ஷைத்தான். நல்லடியார்களை உருவமாக வரைந்து, சிலையாக வரைந்து மனிதர்கள் மரியாதையை காலப்போக்கிலே மரியாதை செய்தவர்கள் கடவுளாக அந்த மனிதர்களை மாற்றி விட்டார்கள் என்பதை நாங்கள் வரலாற்றிலே பார்த்திருக்கிறோம். சதி செய்வதற்கான இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பெண் செய்த சதி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. மக்சூமிய கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்மணி மக்களிடத்திலே பொருட்களை இரவலாக எடுத்துவிட்டு தான் உங்களிடம் அந்த பொருளை இரவலாக எடுக்கவில்லை என்று மறுத்து விடுவார். இவ்வாறு ஒரு திருட்டுத்தனமாக நடந்து கொண்டாள். நேரடியாக திருடாமல் இரவல் வாங்கிவிட்டு இரவல் வாங்கிய பொருளை இல்லை நான் இரவல் எடுக்கவில்லை என்று மறுத்து நடந்து கொண்டதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய கையை வெட்டுமாறு
குற்றம் நிரூபிக்கப்பட்ட பொழுது கட்டளையிட்டார்கள். இந்த பெண் சதி மூலம் என்ன செய்கிறாள்? பொருட்களை திருடுகிறாள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். சதி செய்வதற்கு இன்னொரு உதாரணம் தான் யூதர்களுடைய சதி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக யூதர்கள் சதி செய்தார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எதிராக அந்த சதியை மாற்றினான். வமக்கரு வமக்கரல்லாஹு வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அவர்கள் சதி செய்தார்கள், அல்லாஹும் சதி செய்தான். அல்லாஹு தஆலாவோ சதி செய்தவர்களில் சிறந்தவனாக இருக்கிறான். சூரத்து ஆல இம்ரானுடைய 54வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு யூதர்கள் முயற்சி எடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உருவத்தை, தோற்றத்தை இன்னொரு மனிதருக்கு கொடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உயர்த்தி விட்டான், காப்பாற்றி விட்டான். வமா கத்தலூஹு வமா ஸலபூஹு வலாக்கின் ஷுப்பிஹ லஹும். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆள்மாறாட்டம் செய்யப்பட்டது. வமா கத்தலூஹு யகீனா. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் உறுதியாகவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொல்லவில்லை. பல் ரஃபஅஹுல்லாஹு இலைஹி. மாற்றமாக அல்லாஹு தஆலா தன்னளவில் அவர்களை உயர்த்தி கொண்டான். அதேபோன்று யூதர்கள் இஸ்லாம் மார்க்கத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சி எடுத்தார்கள். இதுவும் அவர்களுடைய ஒரு சதி. என்ன சொன்னார்கள்? சூரத்து ஆல் இம்ரானுடைய 22வது ஆயாவுடைய அல்லாஹ் சொல்வதை போன்று வகால தாயிஃபத்தும் மின் அஹ்லில் கிதாபி ஆமினு பில்லதி உன்சில அலல் லதீன ஆமனு வஜ்ஹன் நஹாரி வக்ஃபுரு ஆখিরাஹு லஅல்லஹும் யர்ஜூன். வேதக்காரர்களே ஒரு கூட்டம் அவர்களுடைய மக்களை பார்த்து என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் காலையிலே ஈமான் கொள்ளுங்கள், இஸ்லாத்துக்குள் நுழைந்து விடுங்கள். மாலை ஆகிற பொழுது இல்லை, நான் இஸ்லாம் எனக்கு பிடிக்கவில்லை என்று இஸ்லாத்திலிருந்து நீங்கள் வெளியேறி விடுங்கள். இதன் மூலமாக அங்கே உள்ளவர்களும் அவர்கள் தடம் பிறழ்வார்கள், அவர்களுக்கு மார்க்கத்திலே சந்தேகம் வரும் என்று யூதர்கள் திட்டமிட்டு இவ்வாறு செய்தார்கள். சிலர் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் நுழைந்து நபி அவர்களோடு சுபகு தொழுகையை தொழுவார்கள். பிறகு மாலையாகிற பொழுது அவர்கள் இஸ்லாத்திலிருந்து முர்த்தத்தாக மாறிவிடுவார்கள். இதனால் மடையர்கள் என்ன சொல்வார்கள்? அவர்கள் இஸ்லாம் அதில் குறை இருக்கிறது மார்க்கத்தில், அதனால் தான் இவர்கள் இங்கே இருந்து வெளியேறுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக இவ்வாறு அவர்கள் செய்தார்கள். அதே போன்றுதான் முஷ்ரிக்குகள் அவர்களிடத்திலே இஸ்லாமை பற்றி கேள்வி கேட்ட பொழுது, நீங்கள் இருப்பது இஸ்லாம் மார்க்கத்தை விடவும் சிறந்தது என்று அவர்கள் தெரிந்து கொண்டே, இஸ்லாம் சிறந்த மார்க்கம் என்று தெரிந்து கொண்டே இஸ்லாத்துக்கு சதி செய்வதற்காக அவ்வாறான பதிலை சொன்னார்கள். சிலை வணங்கிகளை மூமின்களை விட உயர்த்தி சொன்னார்கள். இதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். அலம் தர இலல்லதீன ஊது நஸீபன் மினல் கிதாபி யுமினூன பில் ஜிப்தி வத் தாகூத் வயகூலூன லில்லதீன கஃபரு ஹாஉலாஇ அஹ்தா மினல்லதீன ஆமனு சபீலா. சதி செய்யப்பட்டதற்கு இன்னொரு உதாரணம் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. பல விதத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைதுக்கு, சதிக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் என்பதை சூரத் யூசுஃபிலே நாங்கள் பார்க்க முடியும். அவர்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கு சதி செய்தார்கள். அவரையும் அவருடைய தந்தையையும் பிரிப்பதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள், சதி செய்தார்கள். அவர்களுடைய தந்தை ஏற்கனவே யூசுப் நபி அவர்களுக்கு சொல்லியிருந்தார்கள், உங்களுடைய கனவை நீங்கள் உங்கள் சகோதரர்களுக்கு சொல்லாதீர்கள். நாம் ஏற்கனவே பார்த்தோம் இந்த ஆயாவை. கைதா, அவர்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள். அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு அடிமையாக விற்கப்பட்டார்கள். அவர் அந்த நேரத்தில் அவர் அடிமை அல்ல என்று தெரிந்து கொண்டும் அவரை விற்றவர்கள் அடிமை என்று சொல்லி அவரை விற்றார்கள். இது அவர்களுக்கு செய்யப்பட்ட சதி. அதே போன்று அந்த மந்திரியின் மனைவி எல்லா கதவுகளையும் மூடி தவறான வழிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சதி செய்தார். அதற்கு பிறகும் அந்த பெண் மாட்டிக்கொண்ட நேரத்திலே தன்னுடைய கணவனிடத்திலே, உங்களுடைய மனைவிக்கு மோசம் நாடுகின்றவருக்கு கூலி என்ன, அவர் அடைக்கப்பட வேண்டும், அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று சதி செய்தார். ஆரம்பத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான வழிக்கு அழைத்தால், பிறகு யூசுப் நபி அவர்கள் மீதே பொய்யை இட்டு கட்டினார். அதே போன்று இன்னொரு முறை அவர் சதி செய்தார். அவளை பற்றி தவறாக பேசிய சில பெண்களை அழைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம்
அவர்கள் மீது தான் கொண்டிருந்த அந்த காதல் சரியானது, நியாயமானது, தனக்கு நியாயம் இருக்கிறது என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு சதியை செய்தார். கத்திகளை கொடுத்து அவர்களை பழத்தை கொடுத்து வெட்ட வைத்து யூசுப் நபியுடைய அந்த அழகை அவர்களுக்கு காண்பித்து தன்னுடைய நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு முயற்சித்தார். இது ஒரு சதி. அதே போன்று அந்த பெண்களும் யூசுப் நபி அவர்களுக்கு எதிராக சதி செய்தார்கள். யூசுப் நபி அவர்களை தவறான வழிக்கு அந்த பெண்களும் அழைத்தார்கள். யூசுப் நபி அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார். அல்லாஹு தாலா அவர்களை பாதுகாத்தார். அல்லாஹு தாலா அதையும் கைத் சதி என்று தான் சொல்கிறார். யூசுப் நபி அவர்கள் எப்படி கேட்டார்கள்? وَإِلَّا تَصْرِفْ عَنِّي كَيْدَهُنَّ أَصْبُ إِلَيْهِنَّ. என் இரட்சகனே, இந்த பெண்களுடைய சதியை விட்டும் என்னை விட்டும் இந்த பெண்களுடைய சதியை நீ திசை திருப்பவில்லை என்றால் நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து மடையர்களில் ஒருவனாக ஆக்கிவிடுவேன். فَاسْتَجَابَ لَهُ رَبُّهُ فَصَرَفَ عَنْهُ كَيْدَهُنَّ. அவருடைய ரப் அவருக்கு பதிலளித்தான். அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான். அந்த பெண்களுடைய சதியை அவரை விட்டும் திசை திருப்பினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதே போன்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில இருந்து வெளியே வருகிற அந்த நேரத்திலே வருவதற்கு முன்னாலே அந்த தூதுவரிடத்தில் என்ன சொல்லி அனுப்பினார்? அந்த பெண்களுடைய இன்ன ரப்பி பிகைதிஹின்ன அலீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு அந்த பெண்களின் சதியை பற்றி நன்கறிந்தவனாக இருக்கிறான். எனவே அரசனிடத்தில் நீங்கள் சென்று அந்த பெண்களுடைய நிலைமை என்ன, தங்கள் கைகளை வெட்டி கொண்ட பெண்களுடைய நிலைமை என்ன என்பதை பற்றி விசாரியுங்கள், கேட்டு வாருங்கள். நான் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு வெளியே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அந்த நேரத்தில் அந்த பெண்களுடைய சதி என்று அவர்கள் அதை வர்ணித்திருக்கிறார்கள். சூரத் யூசுஃபுடைய 50வது ஆயாவிலே நாங்கள் அதை பார்க்கலாம். இவ்வாறு பல விதத்திலே சதிக்கு உள்ளாக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்தான்? அவர்களுக்கு சார்பாக சதி செய்தான். யார் அவர்களுக்கு சதி செய்தார்களோ அவர்கள் அல்லாஹு தாலாவால் அவர்கள் யார் சதி செய்தார்களோ அவர்களுடைய சதி அவர்களுக்கே எதிராக திருப்பப்பட்டதை நாங்கள் யூசுப் நபியுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். அவர்களுடைய சகோதரர்கள் யூசுப் நபிக்கு எதிராக சதி செய்தார்கள், அவர்களுடைய தந்தையும் அவர்களையும் பிரிப்பதற்காக. அதே போன்று அந்த பெண் சதி செய்தால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னர் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன செய்தான்? அழகான முறையிலே அல்லாஹ் ஹைருல் மாக்கிரீன் சதி செய்து கொடுத்தான். அதாவது யூசுப் நபி அவர்களையும் அவர்களுடைய சகோதரர் பினியாமீனையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று சேர்த்தான். பினியாமீனை ஏனைய சகோதரர்களிடமிருந்து அல்லாஹ் அவர்கள் விரும்பாமலேயே பிரித்து யூசுப் நபிக்கு கொடுத்தான். என்ற அந்த நாட்டு சட்டத்தின் அடிப்படையிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சகோதரனை எடுக்க முடியாது என்றாலும் அவர்களே எங்களிலே ஒருவர் திருடியிருந்தால் அவரை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர்தான் அதற்குரிய கூலி என்று சொல்ல வைத்தான். அந்த பெண் யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு செய்த அந்த சதியின் விளைவாக அல்லாஹ் என்ன செய்தான்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆட்சி கட்டிலுக்கு கொண்டு வந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நாட்டின் பொருளாதார மந்திரியாக மாற்றினான். அந்த பூமியிலே எகிப்திலே அவர்கள் விரும்பியவாறு அவர்களால் செயல்படுவதற்குரிய அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்தது. எந்த பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சதி செய்தார்களோ அதே பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடைசி நேரத்திலே என்ன சொன்னார்கள்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி. அதே போன்று அந்த மந்திரியுடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிரபராதி, நான் தான் தவறாக அழைத்தேன் என்பதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வைத்தான். யூசுப் அவர்கள் உண்மையானவர். எனவே இதுதான் சதி செய்தவர்களுடைய இறுதி முடிவு இப்படித்தான் இருக்கும். அது அவர்களுக்கு எதிராகவே வந்து விழியும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்கனவே நாம் அதை குர்ஆனிலே சொன்ன அந்த ஆயாக்களை பார்த்தோம். எனவே யூசுப் நபி அவர்களுக்கும் அதுதான் நடந்தது. இன்னொரு விடயத்தை பார்ப்போம். அதாவது ஷைத்தான் மனிதனுக்கு சதி செய்கிறான். சைத்தானுடைய உச்சகட்ட சதி என்னவென்றால், மனிதன் உறுதியாக இருக்கின்ற பொழுது உள்ளத்திலே சந்தேகங்களை ஏற்படுத்துவது. அகீதாவிலே, ஈமானிலே, அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கையிலே சந்தேகங்களை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய வழியாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷைத்தானுடைய சதியை எப்படி சொல்கிறான்? இன்ன கைத ஷைத்தானி கான ضعீஃபா. நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சி
சைத்தானுடைய சதி பலவீனமானது. எனவே நாம் உறுதியாக இருந்தால் சைத்தானுடைய சதியை எங்களால் வெல்ல முடியும். நாம் அல்லாஹுவை திக்ர் செய்தால், பொறுமை செய்தால், பதட்டப்படாமல் இருந்தால் சைத்தானுடைய சதியை வெல்ல முடியும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களில் ஒருவர் தனது மனதிலே சில தவறான எண்ணங்கள் தோன்றுகிறது. அந்த எண்ணங்களை பற்றி அவர் பேசுவது, அவர் ஒரு கரிக்கட்டையாக இருப்பது அதைவிட அவருக்கு விருப்பமானது. அது என்றால் அந்த மாதிரியான ஈமானுக்கு எதிரான எண்ணங்களை அவர் வாயினால் பேசுவதை விரும்பவில்லை. இப்படியான எண்ணங்கள் உள்ளத்திலே ஏற்படுகிறது. அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹில்லதி ரத்த கைதஹு இலல் வஸ்வஸா. அல்லாஹுவை போற்றுவிட்டு, அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுக்கே எல்லா புகழும். ஷைத்தானுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் அவனுடைய வஸ்வஸா, அந்த தவறான எண்ணத்தை உள்ளத்திலே ஏற்படுத்துவதன் பக்கம் திசை திருப்பி விட்டான். சைத்தானால் அவ்வளவுதான் செய்ய முடியும். அதைவிட அதிகமாக செய்ய முடியாமல் இருக்கிறது ஒரு மூமினிடத்திலே. என்றால் ஒரு மூமினை ஷைத்தான் வழிகெடுத்து குஃப்ருக்கு கொண்டு போக அவனால் முடியவில்லை. உள்ளத்திலே அந்த சந்தேகங்களை ஷைத்தான் என்ன செய்கிறான்? ஏற்படுத்துகிறான். எனவே இது ஷைத்தானுடைய கைத் என்று நபியர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். ஷைத்தானுடைய சூழ்ச்சி. நாம் ஏற்கனவே பார்த்த பல ஆயாக்களிலே அல்லாஹு தஆலா சதி செய்கிறான் என்ற ஒரு விடயத்தை பார்த்தோம். கைத், மக்ர் என்கின்ற இந்த 2 பண்புகளும் அல்லாஹு தஆலாவுக்கு இருக்கிறது என்று அந்த ஆயாக்கள் சொல்கின்றன. இது பொதுவாக அல்லாஹு தஆலா கைத் செய்வான், அல்லாஹு தஆலா மக்ர் செய்வான் என்பது குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லப்படவில்லை. அதாவது எதிரிகள் சதி செய்கின்ற பொழுது, அவர்கள் சூழ்ச்சி செய்கிற பொழுது, அதற்கு எதிராக அல்லாஹு தஆலா தண்டனையாக அவர்களுக்கு கொடுக்கப்படுவதை சொல்கிற பொழுது அல்லாஹு தஆலா ஹைருல் மாக்கிரீன் இன்னஹும் யகீதுன கைதன் வ அகீது கைதா, அவர்கள் சதி செய்கிறார்கள், நானும் அவர்களுக்கு எதிராக சதி செய்கிறேன். கதாலிக கித்னா லி யூசுஃப, அவ்வாறு தான் நாங்கள் யூசுஃபுக்கு சார்பாக சூழ்ச்சி செய்தோம். லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதி ஃபயகீது லக கைதா, அதாவது அந்த யூசுப் நபி அவர்களுக்கு அவர்களுடைய சகோதரர்கள் செய்த அந்த சதி, அதனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சார்பாக அல்லாஹு தஆலா அதற்கு பதிலாக என்ன செய்தான்? சதி செய்து கொடுத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி பலவீனமான நிலையிலே இருந்தார்களோ கிணத்திலே போடப்படுகிற பொழுது, அதே மாதிரி இவர்களை அல்லாஹு தஆலா யூசுப் நபிக்கு முன்னால் குனிந்தவர்களாக, பணிந்தவர்களாக, கெஞ்சி கூடியவர்களாக ஒரு நேரத்திலே பின்யாமீனை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட நேரத்திலே அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள். இவ்வாறு அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சார்பாக அந்த சகோதரர்களுக்கு எதிராக சதி செய்து கொடுத்தான். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எடுத்துக்கொள்வதற்காக, தனது சகோதரனை எடுத்துக்கொள்வதற்கான ஏற்பாடுகளை அல்லாஹு தஆலா அங்கே செய்து கொடுக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களை விட உயர்ந்து விடுவார்கள் என்ற பயத்தினால் தான் அவர்களை கிணத்திலே தூக்கி போட்டார்கள். ஆனால் அதே அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்து மரியாதை கொடுக்க வைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இது இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வதை போன்று பனு இஸ்ரவேலர்களுக்கு எதிராக ஃபிரௌன் செய்த சதி. அவர்களுடைய ஆண் குழந்தைகளை கொலை செய்து பெண் குழந்தைகளை விட்டுவிட்டான். ஆனால் எந்த குழந்தைக்கு பயந்து அவன் எல்லா குழந்தைகளையும் கொலை செய்தானோ, அதே குழந்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து ஃபிரௌனுடைய வீட்டிலேயே வளர வைத்து, அவனுடைய மாளிகையிலேயே வளர வைத்து அவனுக்கு எதிராக மாற்றினான். இதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மக்கா காபிர்கள் பல்வேறு சதிகளை செய்தான். அல்லாஹு தஆலா அதை குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான். அல்லாஹும் அவர்களுக்கு எதிராக சதி செய்தான். நபி அவர்கள் சேர்ந்து கொலை செய்து விடலாம், பனு ஹாசிமுக்கு யாரென்று கண்டுபிடிக்க முடியாமல் பல பேரும் சேர்ந்து ஒன்றாக கொலை செய்யலாம் என்றெல்லாம் அவர்கள் திட்டமிட்டார்கள். வைது யம்குரு பிகல்லதீன கஃபரு லியுஸ்பிதூக அவ் யக்துலூக அவ் யுக்ரிஜூக வயம்குரூன வயம்குருல்லாஹு வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹு தஆலா சதி செய்பவர்கள் சிறந்தவன். அவர்கள் எதுக்கெல்லாம் சதி செய்தார்கள்? நபி அவர்களை கொலை செய்வதற்கு கூட முயற்சி எடுத்தார்கள். நபி அவர்களை ஊரில் இருந்து வெளியேற்றுவதற்கெல்லாம் சதி செய்தார்கள். ஆனால் கடைசியிலே என்ன நடந்தது? பத்ர் யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்னின்ன இடத்திலே இவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் என்று நபி அவர்கள் பத்ர் யுத்தத்திலே சொன்னார்கள். அவ்வாறே நபி அவர்களை கொல்ல நினைத்தவர்கள், அவர்களுக்கு அநீதி இழைக்க நினைத்தவர்கள், சதி செய்தவர்கள் அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு எதிராக சதி செய்தான் என்று அல்லாஹ் தாலா குர்ஆனிலே சொல்கின்றான். வல்லாஹு கைருல் மாக்கிரீன். அல்லாஹ் தாலா சதி செய்பவர்களில் சிறந்தவன். எனவே அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சதி செய்கிறான், சூழ்ச்சி செய்கிறான் என்று வரக்கூடியது பொதுவானது அல்ல. பொதுவாக அவ்வாறு நாம் சொல்வதில்லை. எப்போது சொல்வோம் என்றால், எதிரிகள் அவ்வாறு செய்கிற பொழுது அவர்களுக்கு எதிராக, அவர்களுக்கு தண்டனையாக அல்லாஹு தாலா அவர்களுடைய சதியையே அவர்களுக்கு எதிராக மாற்றி விடுவான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அல்லாஹு தாலா சதி செய்கிறான் என்று நாம் தாராளமாக சொல்லலாம். அது எப்படி சொல்ல வேண்டும்? இவ்வாறான ஒரு ஒருவர் சதி செய்வதற்கு எதிராக சொல்கிற பொழுது இவ்வாறு நாம் சொல்லலாம். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லியிருப்பதை போன்று. எனவே நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சதியிலே, மக்கரிலே, கைதிலே 2 வகை இருக்கிறது. அதிலே ஒன்று வரவேற்கப்படுகின்ற ஒன்றும் இருக்கிறது. பெரும்பாலும் மக்கர் என்பது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்ட பாவமான சூழ்ச்சிக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் சில இடங்களிலே ஒருவருக்கு சார்பாக, ஒரு உதாரணமாக, ஒரு குழந்தையை ஒருவர் பால்குடி மறக்கடிக்கின்ற பொழுது என்ன செய்வார்? அதற்கான சில வழிமுறைகளை, உத்திகளை, தந்திரங்களை கையாள்வார். அது அந்த குழந்தையுடைய நலவுக்காகத்தான். அவ்வாறான ஒருவருடைய நலவுக்காக, ஒருவருக்காக சில உத்திகளை, தந்திரங்கள் மூலமாக அவருக்கு நலவு நாடப்படுகிற பொழுது அது கைத்தான், அது மக்கர்தான். ஆனாலும் அது பாவமானது அல்ல. அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டது, வரவேற்கப்பட்டது. அதே போன்றுதான் அல்லாஹு தாலா தண்டனையாக செய்யக்கூடிய இந்த மக்கர், கைதும். எனவே நாம் கேட்ட விடயங்கள் பயனுள்ளதாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆக்க வேண்டும். இவ்வாறான மோசமான பண்புகளிலிருந்து எம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.